ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்றதுக்கு, ஆப்பம் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்டார், 1 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிருச்சு. அரைச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுகி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இப்போ இந்த எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்சிருந்த இந்த முட்டையை இந்த மாதிரி கீறி கிரேவியில் போட்டுக்கோங்க. மறுபடியும் 1 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ரெடி ஆயிருச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.